விஷயம் அவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. இப்படித்தான் மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், அது என்ன தாஜ்மஹாலா இல்லை தஞ்சை பெரிய கோயிலா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். இந்த அளவில் தான் தமிழ்நாட்டு மேலையும் திருப்பத்தூர் மேலையும் அவங்க அக்கறை இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை பண்ற பிரதமர் அவர்கள் திமுக மிக மோசமான நிர்வாகம் செய்வதாக நேற்று சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு, செய்தி போட்டிருக்காரு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. தமிழ்நாட்டுக்கு வர அமைச்சர்கள் எல்லாரும் இப்படித்தான் எதையாவது பேசி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்க. சில நாள் முன்னாடி தான் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இதே மாதிரி பேசினதுக்கு ஒன்றிய அரசுடைய தரவுகள், டேட்டா, ஆய்வறிக்கைகள், தரவரிசை பட்டியலை வச்சு நான் பதிலடி கொடுத்தேன். தமிழ்நாட்டில் எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, எத்தனை பிரிவில் எந்த மாநிலமும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். பிரதமர் மோடி அவர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு பேசட்டும். குறைந்தபட்சம் பட்ஜெட்டுக்கு முன்ன ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை அதையாவது எடுத்து புரட்டி பாருங்க பிரதமர் அவர்களே. பிரதமர் அவர்களே, உங்க அறிக்கையும் பார்க்காம ஐநா போன்ற உலக அமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய விருதுகளையும் பார்க்காம சும்மா தேர்தலுக்காக